Hi student, how are you all? I hope you all are enjoying my class. As usual, today also I am going to take a new lesson, civilization. It is also a continued topic about prehistoric culture. Already we learned how prehistoric humans are live and how they are used different kinds of tools and how they are grown up with their brains. So many informations we gathered, we discussed, and we learned so many things. And now we are going to discuss about civilization, prehistoric into organized living culture. We are going to learn. Are you ready? So first, civilization. Word civilization is derived from Latin, which means city. Who are living in city is called citizen. The way of living or method of living is called civilization. Civilization is distinguished between prehistoric culture into civilized culture. This is not a meaning of they are the better, they are nothing. It is not like that. Prehistoric culture people are very special in that particular time. Civilization people are very better in that particular time. Modern historic people, we are better in this particular time. So each and every historic period, they are the special people. Okay. In world, four are the oldest civilization. They are, first one is Egyptian civilization, second one is Mesopotamian civilization, and third one is Indus civilization and Chinese civilization. Indus civilization already you learnt in 6th standard. In this session particularly we are going to discuss about Egyptian civilization. Okay. அதாவது சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரீகம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. நாகரீகம் அப்படின்னா ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம நாகரீகம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ ஹிஸ்டரிக் கல்ச்சரில் வந்து இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, வேட்டையாடுறதுல இருந்தாங்க, ஹண்டிங் அண்ட் கேதரிங்கில் இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு ஹண்டிங் அண்ட் கேதரிங் மட்டும்தான் தெரியும். அதனால அவங்க வந்து ஸ்பெஷல் இல்லை. சிவிலைசேஷனில் இருந்த பீப்புள்ஸ் மட்டும்தான், சிட்டியில் இருந்த பீப்புள்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலான பீப்புள் அப்படின்னு ஹிஸ்டரியில் வந்து டிஃபைன் பண்ணலை. ப்ரீ ஹிஸ்டரிக் கல்ச்சரில் இருந்தவங்க அந்த டைமில் அவங்க வந்து ரொம்ப சுப்பீரியரான ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்டரிக் சிவிலைசேஷன் பீப்புளில் சிட்டியில் இருந்தவங்க, சிட்டியோட இருந்த ஹியூமன்ஸ் வந்து அவங்க வந்து அந்த கல்ச்சரில் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, சிவிலைசேஷன் வந்துட்டோம் அவங்க தான் வந்து ஸ்பெஷலைஸ்டு பீப்புள், இவங்க வந்து அந்த மாதிரி இல்லைன்னு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சிவிலைசேஷன் அப்படிங்கிற வேர்ட் வந்து ரெண்டு பகுதியா பிரிக்குது. ஒன்று வந்து ப்ரீ ஹிஸ்டரிக் கல்ச்சர்ல இருந்தவங்களையும் இன்னொன்று கொஞ்சம் மாடர்ன் பீப்புள்ஸையும் வந்து ரெண்டா பிரிக்குது. அதாவது சிட்டியோட லைஃப், ஆர்கனைஸ்டு லைஃபா அவங்க வாழ்றதையும் பிரிக்கிற வேர்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், சிவிலைசேஷன் அப்படிங்கிறோம். ஓகேவா. சிவிலைசேஷன் அப்படிங்கிற வேர்ட் வந்து லாட்டின் வேர்ட். அதோட மீனிங் வந்து சிட்டி இல்லது நகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நகரவாசின்னு சொல்றோம் இல்லையா, சிட்டிசன், அது மாதிரி தான். ஸோ அது நாகரிகம். உலகத்துல வந்து மிக பழமையான நாகரிகம்னு பார்த்தோம்னா எகிப்து நாகரிகம். இங்கிலீஷ்ல வந்து ஏஜிப்த் அப்படின்னுவோம், தமிழ்ல வந்து எகிப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மெசபடோமியன் நாகரிகம், அதுக்கப்புறம் இண்டஸ் நாகரிகம், சைனீஸ் நாகரிகம். ஆல்ரெடி நம்ம வந்து இண்டஸ், ஹரப்பான் மொஹஞ்சதாரோவோட ஹிஸ்ட்ரி வந்து நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருந்திருப்பீங்க. இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற சிவிலைசேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஜிப்தியன் சிவிலைசேஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த எஜிப்சியன் சிவிலைசேஷன்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து நீங்க புக்ல கோ த்ரூ பண்ணிக்கணும். ஓகே, ஆர் யூ ரெடி? ஸோ the Egyptian civilization is Egypt was ruled by so many dynasty in so many different dates and different eras, but they are collectively called Egypt civilizations. They are Persian, Greek, Romans and
Hyksos. They are collectively called Egypt is irrigated by Nile. It is originated in Lake of Victoria. Egypt was called Gift of Nile by Greek historian Herodotus. எஜிப்த் நாகரிகம் வந்து நைல் நதிக்கு பக்கத்துல தான் உருவானது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகுறது எல்லாமே வந்து இந்த ரிவர் பேங்க்ல தான் வந்து நடக்கும். ஏன் அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரிவர் பேங்க்ல வந்து எப்பயுமே வந்து சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து சிந்து கிட்ட தானே நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் எஜிப்து சிவிலைசேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு நைல் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்லி எஜிப்து சிவிலைசேஷனை நம்ம சொல்றோம். இந்த எஜிப்து சிவிலைசேஷன் கிஃப்ட் ஆஃப் நைல் ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நைல் ரிவர் வந்து எவ்ரி இயர் வந்து நியூ அலிவியல் சாயிலை வந்து டெபாசிட் பண்ணும். அப்படி நியூ அலிவியல் சாயில் டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லேண்ட் வந்து ரொம்ப ஃபெர்டைல்டு லேண்டா இருக்கும். அதனால அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ஹையா ரிச்சா இருந்தது. ரிச் அண்ட் ஹைலி ஃபெர்டைல் லேண்ட் அங்க இருந்ததுனால நைல் அப்படிங்கிறது வந்து எஜிப்துக்கு ஒரு கிஃப்ட், ஒரு காட் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெரோடோட்டஸ் வந்து கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்லி எஜிப்த சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பாத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் நைல்னு பார்த்தோம் இல்லையா, இந்த நைல் நதியில வந்து சங்கம் ஏஜ்ல வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க பை சீல. தே மேக் ட்ரேட் வித் சங்கம் தமிழகம் இன் பை சி. அப்புறம் த கிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காட் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எஜிப்தியன் கிங் வாஸ் கால்ட் பாரோஸ். ஓகே, பாரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து கிங். அவங்களுக்கு கீழே விசையர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. விசையர்ஸ் அப்படின்னா ஆளுநர். ஃபர்ஸ்ட் கிங்கு, அப்புறம் விசையர்ஸ். விசையர்ஸ் தான் வந்து இந்த கிங்கோட எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் அதை கம்ப்ளீட்டா அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்மித், சில்வர் ஸ்மித், அப்புறம் மேசன், கார்பெண்டர்ஸ், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழே வந்தாங்க. ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல இல்லை, நோ ஸ்லேவரிஸ். பட் ஏதாச்சும் வார்ல வந்து அவங்க டிஃபீட் ஆனாங்க அப்படின்னா அந்த பீப்புளை கொண்டு வந்து ஸ்லேவரியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, the habit of Egyptian civilization is they had pets, cat, monkeys and dogs. They are trained them, they domesticate that. Then they used art type handwriting that is called hieroglyphics. And they are well excellent in art and paintings. They are the well pot makers and goldsmiths, silversmiths. They are very clever in all kind of art makers. And they believed the polytheism, and they believed Amun, Re, Seth, Thoth and Horus. These are the god of Egyptian, but they believed the god sun Re. It is a superior god for them. Okay. They had very intelligent in mathematic knowledge. We have example in pyramids. They used pyramid structures and they used sand watches, and they introduced us calendars. These are the excellent work of Egyptians. So and then the Kise is the famous Egyptian king. The mummification is so important of culture. The Egyptian believes that life has after death, so they are preserved dead bodies. The scientific method, it is called mummification. So many kings are nowadays also in form of mummies. They make mummies of Egyptian kings. Kise is the very famous mummy. We can say nowadays also it is the 7 wonders of the world also. Simple and so many important things I told you, and you have to read your book. Thank you.